ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஜெபு புரோக்கருக்கு வந்து நம்ம ஒரு பாட் ரெடி பண்ணி கிளைண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இதில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்து நியூவாக வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து டேட்டா ஃபீட் வந்து இந்த ரோபோலே வர்றது மாதிரி இன்பில்டாக வர்றது மாதிரியே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் இந்த கான்செப்ட்டு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. அது என்னங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இதில் என்ன ஃபீச்சர் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரீமியம் வந்து நம்ம இண்டெக்ஸோட ப்ரீமியம் வந்து நம்ம ஸ்ட்ரைக்கு வந்து இவ்வளவு ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் உள்ள ஸ்ட்ரைக்ஸை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி அதை மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். குயிக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு அமி புரோக்கரில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த டூலு. அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் ஏபி செக்ஷனில் போய்ட்டு உங்கள் அக்சஸ் டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பைரி எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம எக்ஸ்பைரி எதுவுமே என்ட்ரு பண்ண தேவையில்லை. எக்ஸ்பைரி எல்லாமே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 100 to 300 அந்த ஸ்ட்ரைக் உள்ள ப்ரீமியம் மட்டும் எனக்கு அந்த ப்ரீமியமில் இருக்க அந்த ஸ்ட்ரைக்ஸை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா 100 to 300 அந்த ரேஞ்சை கொடுத்துட்டு சர்ச் ப்ரீமியம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கால் ஆப்ஷன் இந்த இதில் வந்து கால் ஆப்ஷனோட ப்ரீமியம்ஸை எடுத்துகிட்டு வந்துடும். என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் வந்து 130 to 254 100 to 300க்குள்ளே உள்ள ப்ரீமியமை மட்டும்தான் செலக்ட் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து புட் ஆப்ஷன் இந்த இதில் வந்து 100 to 300 உள்ள புட் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸை எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறது எப்படின்னா, இதில் உங்களுக்கு எந்த ப்ரீமியம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ, இப்போ 187 அந்த இது வந்து 22500 இந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கேட்கும். ஆட் டு ஃபீடரான்னு கேட்கும். அதை வந்து எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுடைய ஃபீடரில் வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி ஒரு புட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அமி புரோக்கர் வந்து ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அமி புரோக்கர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பேக் ஃபில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பேக் ஃபில் வந்து ரெண்டுக்கும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து அமி புரோக்கரில் வந்து அந்த ஃபீடு வந்து உங்களுக்கு பேக் ஃபில் ஆயிரும். என்ன ஸ்ட்ரைக்குங்கிறத இங்கே வந்து உங்களுக்கு லோட் ஆகி இங்கே வந்து சார்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வேணும்னாலும் இதில் லோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்தந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஈஸியாக எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான டூல் தான் இது. இதில் வந்து நம்ம எக்ஸ்பைரி எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு என்ன சப்போஸ் சென்செக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமா சென்செக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய ஃபார்மேட்டை வந்து அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்ம மேனுவலாக முன்னாடி ஆட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து அந்த இதுவும் கிடையாது. இதில் வந்து ஆட் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோபோ வந்து ஆர்டர்ஸ் வந்து சார்ட்லேருந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி இப்போ நிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணியும் ஸ்ட்ராடல் பண்ணலாம், இல்லை ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணியும் ஸ்ட்ராடல் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் நிஃப்டின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் ஃபீச்சர்னு கொடுத்தீங்கன்னா நிஃப்டியோட ஃபீச்சர் வந்து ஆட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பைரி எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி எல்லாமே இதிலே லோட் ஆகி வந்துடும். கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி வந்து இதில் லோட் ஆயிரும். ஸ்ட்ராடல் எல்லாமே இதில் வந்து லோட் ஆகி வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா மட்டும் போதும். அப்டேட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சப்போஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஆட் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்பாட் வந்து இங்கே வந்துடும். இதையுமே நீங்கள் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் அது உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக்கோ அந்த இதை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் எதுவுமே எக்ஸ்பைரி எதுவுமே என்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை. இது எல்லாமே ஒரு தடவை பேப்பர் ட்ரேடு பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் டைம் ட்ரேடுக்கு போங்க. ரியல் டைம் ட்ரேடுமே நீங்கள் வந்து ஃபண்டு இல்லாமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஓரளவுக்கு எல்லா ஆர்டர்ஸுமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் கம்மியான ஒரு அமௌண்ட் ஒரு 10,000 20,000 போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போகலாம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து 8667533458. இந்த நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் கம்பெனி வந்து திங்ஸ் ஆஃப் டெக்கு.
இது வந்து மதுரை பேஸ்டு கம்பெனி. உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் எதுவும் வேணும் அப்படின்னா, நீங்கள் ரீசேல் பண்ணணும் விரும்புனீங்கன்னா, உங்கள் நேமில் ஒயிட் லேபிள் பண்ணணும் விரும்புனீங்கன்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒயிட் லேபிள் ஆப்ஷனும் நாங்கள் கொடுக்குறோம். இது போக இல்லை சப்போஸ் வேறு ப்ரோக்கருக்கு நீங்கள் ஏபிஐ வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் பாசிபிள் இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போதைக்கு வந்து செபு வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ.